Welcome students, this is 11th standard refresher course module part 1. முதல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம முதல்ல பார்க்கிறது வந்து parts of speech. உங்க refresh course உங்களுக்கு நான் பேசுறது புரியுதாமா? எல்லாருக்கும் வந்து காது கேக்குதாமா? all of you audible இருக்கு இல்லையா? ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்க்கிறது parts of speech. parts of speech தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த parts of speechல நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அசஸ்மெண்ட் பார்க்க போறோம். அசஸ்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். விளக்கங்கள்லாம் புக்கில் இருக்கு. அந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா விளக்கத்தோட பார்த்தோம்னா லேட் ஆகும். அசஸ்மெண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அன்லைன்டு வேர்ட்ஸ். இது பாருங்க என்னென்ன அன்லைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ கிக்டு த பால். செகண்ட், சாம் ran after the rabbit. Third, the child walked very slowly. Alas, it is raining heavily, so the match will be cancelled. Swimming is the best exercise. ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துருக்கேன். அப்போ இதுல ஒவ்வொன்றா பாருங்க என்னென்ன இதனுடைய அந்த வேர்டுக்கு இல்லையா, கிக்டு, பால், சாம், ரேபிட், சைல்டு, ஸ்லோலி, அலாஸ், அப்புறம் மேட்ச், வில் பி கேன்சல்டு, பெஸ்ட் எக்ஸசைஸ், இதெல்லாம் இதனுடைய வேர்டு வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இப்போ கிக்கடு இருக்கு, கிக்கடு ஈடி சேர்ந்துருக்கு பாருங்க. கிக்கடில் வந்து ஈடி சேர்ந்துருக்கு. அப்போ ஒரு வேர்ட்ல ஈடி சேர்த்தா என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஈடி சேர்ந்துருக்கு இல்லையா, அது என்ன, அது என்னது? நவுனா, அட்ஜெக்டிவா, வேர்பா, அட்வர்பா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க கிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த கிக்கெட் என்னவா இருக்கு? அப்போ என்ன வருது கிக்கெட் அப்படின்றது? வேர்ப். ஏன்னா எப்போ வந்து ஒரு வேர்டு கூட ஈடி சேர்ந்தா வேர்ப் வரும். கிக்ட் அப்படின்றது. இப்போ கிளைம்ப்னா கிளைம்ப்டு, வாக் வாக்குடு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஈடி சேர்ந்தா என்னவா இருக்குது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பேர் இருக்கு? வேர்புன்னு பேரு. செகண்ட், பால் இருக்கு இல்லையா. பால் ஒரு பொருள் தானமா? ஒரு பொருளா இருந்தா அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? இது ஒரு பொருளின் பெயர். பால் என்பது ஒரு பொருளின் பெயர். ஒரு பொருளின் பெயர் நான் என்ன சொல்லுவது? திங்ஸ். அப்ப நவுன். இது திங்ஸ் நவுன் வரும். கிக்ட்ன்றது வெர்பு, பால் அப்படின்றது நவுனு. அடுத்து சாம். சாம்ன்றது நபரின் பெயர். சாம் அப்படின்றது நபரின் பெயர். அப்ப என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? இதுவும் நவுன் தான். ஆமா. ரேபிட். ரேபிட் அப்படின்றது ஒரு அனிமல் இல்லையா, இது ஒரு பெயர் தான். ரேபிட்ன்றது ஒரு பெயர் தான். அப்ப என்ன, இதுவும் என்னது? நவுனு. சைல்டு. சைல்டுன்றது என்னது? அதுவும் ஒரு பெயர் தான். நம்ம அதுவும் நவுன் தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்லோலி. கவனிமா, இந்த சைல்டு வாக்ட் வெரி ஸ்லோலி. எப்படி நடக்குது அப்படின்னா ஸ்லோவா நடக்குது. இந்த ஸ்லோலின்றது எப்படி நடக்குது, நடப்பது அப்படின்றது கவனிங்க. வாக்குடு நடந்தது அப்படின்றத விவரிக்குது. சார் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது சார். உனக்கு மட்டும் கேட்கலையா, மத்தவங்க கேட்கலையாமா? சார் எல்லாருக்கும் கேக்குது சார். பிரேக் ஆகி கேக்குது. அதாம்மா, என்ன காரணம் அப்படின்னா உன்னுடைய டேட்டா வந்து கம்மியா இருக்கும். உன்னுடைய மொபைல் டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக 200 MB தான், கம்மி தான் இருக்கும். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் குறையும். என்ன செய்யற அப்படின்னா, சரியா கேட்கல அப்படின்னா இந்த கிளாஸ் இருந்து லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்குமா, கேட்கும். ஓகேவா? ஓகே சார். ஆமா. ஸ்லோலின்றது என்ன அப்படின்னா வெர்பை வந்து விளக்குது, வெர்பை மாடிஃபை பண்ணுது இல்லையா. மெதுவாக நடந்ததுன்ற அந்த குழந்தை மெதுவாக மிக மெதுவாக நடந்தது அப்படின்றது நடந்தது பத்தி இந்த ஸ்லோலின்ற வேர்டு டிஸ்கிரைப் பண்றதுனால. அப்ப ஸ்லோலின்றது என்னது? அட்வர்ப். ஆமா, அட்வர்ப். என்ன அட்வர்ப் அப்படின்னா ஒரு செயலை பற்றி விளக்குவது அட்வர்ப். ஓகே. பேசினான், எப்படி பேசினான்? வேகமாக பேசினான். இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அலாஸ். அலாஸ் அப்படின்றது நம்ம உணர்ச்சி வெளிப்படுத்துதல். அலாஸ் அப்படின்றது என்னது? உணர்ச்சியை. என்ன அலாஸ்? இட் இஸ் ரைனிங் ஹெவிலி. ஐயோ மழை அதிகம் பெய்யுதே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறான். இது வருத்தமான உணர்ச்சி. இந்த இந்த அலாஸ்ன்றது உணர்ச்சி வெளிப்படுத்துதுன்னா அது என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்டர்ஜெக்ஷன். என்னது? இன்டர்ஜெக்ஷன். அப்புறம் மேட்ச். மேட்ச்ன்றது ஒரு விளையாட்டுடைய பெயர். இப்போ மேட்ச்ன்றது என்னவா இருக்கும்? என்னது? நவுன். ஒரு பெயர்னு வந்தால் நவுன் தான். விளையாட்டின் பெயர், நபரின் பெயர், மிருகத்தின் பெயர், ஒரு பொருளின் பெயர், இடத்தின் பெயர், எல்லாம் பெயர் வந்தால் நவுன் தான் அது. அப்புறம் வில் பி பாருங்க. வில் பி கேன்சல்டு. வில் பி, இதெல்லாம் வில் பி கேன்சல் அப்படின்றது என்னவா இருக்குது? வேர்பா இருக்கு. என்னது? வேர்ப். அடுத்து பார்த்தோன்னா பெஸ்ட் இருக்கு பாரு. பெஸ்ட் அப்படின்றது எதனுடைய அட்ஜெக்டிவ்? பெஸ்ட்ன்றது எக்ஸசைஸ். பெஸ்ட் எக்ஸசைஸ். அப்போ எக்ஸசைஸ் அப்படின்ற நவுனை வந்து விவரிக்குது.
இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அந்த ஒரு பெயரை விவரிக்குது அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரைபிங் வேர்டு. அப்ப டிஸ்கிரைபிங் வேர்டு என்ன இருக்கும்? அதுக்கு பேர் என்னன்னா அட்ஜெக்டிவ். என்னது? அட்ஜெக்டிவ். அப்ப எக்ஸசைஸ்ன்றது எதனுடைய பெயர்? ஒரு பயிற்சியினுடைய பெயர். அப்ப இது என்னது? நவுன். இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு? கிக்கடுன்றது வெர்பு, பாலு, சாமு, ராபிட்டு, சைல்டு, எக்ஸசைஸு, மேட்ச் இதெல்லாம் நவுனு. பெஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ், அலாஸ்ன்றது இன்டர்ஜெக்ஷன், ஸ்லோலி அப்படின்றது அட்வர்ப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் புரியுதா? புரியுது. அப்ப நெக்ஸ்ட் 5 பாருங்க. இது ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 பாருங்க. லேசினஸ் will not help you to succeed. லேசினஸ் அப்படின்றது அதுவும் ஒரு வகையில் பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் சொல்லுவாங்க. சோம்பேறித்தனம்ன்றது ஒரு பண்பின் பெயர். என்னது? பண்பினுடைய பெயர். அப்ப என்ன சொல்லும் பார்க்கலாம்? அது லேசினஸ் அப்படின்றது இதுவும் என்னது? நவுன். என்னது? லேசினஸ் அப்படின்றது நவுனு. நவுன். ஆமா. will not helpன்ற பாரு. will not help. இந்த will not help அப்படின்றது பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா வந்து will not help அப்படின்றது வந்து வெர்பு. என்னது? அது verb. என்ன will இருக்கு, help wilலும் verb தான், helpம் verb தான். அப்புறம் கவுவோட ஒரு விலங்கின் பெயர். அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கவ்வும் மில்க்கும் ஒரு பெயர். என்ன பெயருக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? நவுன். நவுன். மில்க்ன்றது ஒரு நவுன் தான் இல்லையா? அது ஒரு லிக்விடா இருக்கு. அது ஒரு பொருள் போல எடுத்துக்குவோம். திரவ பொருள். என்ன பொருள்? லிக்விட், திரவ பொருள். அதனால இதுவும் நம்ம நவுன் எடுத்துக்கலாம். ஹீன்றது யாரை குறிக்குது? நபரை குறிக்குது. ஆனா இது நவுன் தான் அதுவும். ஆனா ஹீன்றது என்ன நவுன் சொல்லுவத? ப்ரனவுன். ஓகே. ஆமா. ஆப்பிள் அப்படின்றது ஒரு பெயர், பழத்தின் பெயர். அப்ப என்னது? இதுவும் நவுன் தான். ஷீன்றது நவுன் தான். அப்ப ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் என்னதெல்லாம்? ப்ரனவுன். பிக்சர்ன்றது ஒரு படத்தின் பெயர். பிக்சர் அப்படின்றது ஒரு படம் சொல்லுவாங்க. பெயர் வந்தா என்னவா இருக்கும்? நவுன். ஆமா. தி கேப்டன் அண்ட் ஹிஸ் மேனேஜர். தி கேப்டனையும் மேனேஜரையும் அந்த அண்டுன்ற வேர்டு சேர்க்குது, இணைக்குது. அது ஒரு கன்ஜெக்ஷன். அண்டுன்றது என்னது? இணைக்குது அப்படின்னா என்னவா இருக்குது? கண்டிப்பா கன்ஜெக்ஷனா இருக்கும். ஹெல்ப்டு இடி வந்திருக்கா? ஹெல்ப்டு இடி வந்திருக்கா? அப்ப என்னது இது? சொல்லுங்க. ஹெல்ப்டு இடி வந்திருக்கு. அப்ப என்ன? நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவ், அட்வர்பா? என்னது? வெர்ப். ஆமா. சிஆர்இ குரூன்றது ஒரு குழுவை குறிக்கும். குழு ஒரு குரூப்னு சொல்லுவோம். குரூப்பினுடைய பெயர். அப்ப என்ன? குரூன்றது என்னது? பெயர் வந்தாவே நவுன் தான். ஆமா. இப்போ இதுவரை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. அடுத்தது பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா rewrite the following sentences by changing the form of the underlined words as directed. மாத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம சரி பண்ணணும். அதாவது இந்த ஃபார்மை மாற்றணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. they are living in happiness. they are living in happiness அப்படின்னு நவுனா இருக்கு. happiness அப்படின்னா நவுனு. இதை அட்வர்பா மாற்றணும். they are living in happiness. happinessன்றது நவுனா இருக்கு. இதை அட்வர்பா மாற்றணும். எப்படி நவுன் அப்படின்னா the ness அப்படின்ற வேர்டு வந்தாவே நவுன் தான் எப்பவுமே. அட்வர்ப் என்ன செய்யணும் அப்படின்னா ly சத்தினா அட்வர்ப். அது ly. ஓகே. என்ன அட்வர்ப் அப்படி என்ன மீனிங் அப்படின்னா வேர்ப் இருக்கு இல்லையா? வேர்ப்னா லிவிங், எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது குறிக்கிறது தான் வந்து அட்வர்ப். லிவ்ன்ற ஒரு வேர்டு, லிவ்ன்றது வெர்பு. அந்த வெர்பை விலக்கி வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? அட்வர்ப். எப்படி மாற்றலாம் பாருங்க. they are living happily. they are living happily. அப்போ in happiness நவுனை நம்ம ஹாப்பிலின்னு மாத்துறோம். அடுத்து பாருங்க. கீதா வாஸ் பெர்மிட்டட் டு கோ அவுட். பெர்மிட்டட் ஈடி வந்திருக்கா? அப்ப என்னது? வெர்ப். அது என்னது? பெர்மிட்டட். அதை நவுனா மாத்தணுமா? பெர்மிட்டட் அப்படின்றது வெர்ப். இதை நவுனா மாத்தணும்னா பெர்மிட்டட் வெர்ப்னா என்ன நவுனு? பெர்மிஷன். என்னது? பெர்மிஷன். எப்படி? ஹாப்பினஸ் நவுனை ஹாப்பிலின்ற நம்ம அட்வர்பா மாத்தணும். அது மாதிரி பெர்மிட்டட்ன்றத வெர்பை பெர்மிஷன் நவுனா மாத்தணும். எப்படி நவுனா மாத்துவோம் பாருங்க. கீதா வாஸ் கிவன் பெர்மிஷன் டு கோ அவுட். கீதாவுக்கு வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இங்கே என்னது? கீதா வாஸ் பெர்மிட்டட் டு கோ அவுட். இங்கே அனுமதிச்சாங்கன்னு அர்த்தம். கீதா வெளியே போகிறதுக்கு அனுமதிச்சாங்க. வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு நவுன் வரும். அனுமதிச்சாங்க அப்படின்னா வந்து என்னது? வெர்ப் ஆயிடும். ஓகேவா? தேர்டு பாருங்க. ஐ டிசைடட் டு செக்யூர் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த எக்ஸாம். டிசைடட் ஈடி வந்திருக்கு. ஈடி வந்து என்னது? வெர்ப். அதை நவுனா மாத்திரம். டிசைடட் வெர்ப்னா அதுக்கு நவுன் எப்படின்னா டெசிஷன். டெசிஷனா தீர்மானிக்கிறது. டெசிஷனா தீர்மானம். ஐ டிசைட்னா தீர்மானிச்சேன். டு செக்யூர்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு தீர்மானித்தேன். அப்போ தீர்மானித்தேன்றது என்ன மாற்றணும்? தீர்மானம்னு மாற்றணும். அப்போ என்னுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும். டிசைடை தீர்மானித்தல் அப்படின்றத தீர்மானம்ன்ற மாற்றி எழுதணும்னா எப்படி எழுதணும் பாருங்க. மை டிசிஷன் இஸ், என்னுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா டு செக்யூர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த எக்ஸாம். பாருங்க, ஐ டிசைடுன்ற என்ன மாற்றிருக்கோம்? டெசிஷன் மாற்றிருக்கோமா? ஹாப்பினஸ் அப்படின்றது அட்வர்ப் ஹாப்பிலின்னு மாற்றிட்டோம். பெர்மிட்டட் நவுனு, நவுனை வந்து பெர்மிஷன் மாற்றிட்டோம். டிசைடட் நவுனை வந்து அது நவுன் என்ன மாற்றணும்? டெசிஷன் மாற்றிட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இதே போல தான் இன்னும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 3 கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேர். இங்கே கேர் அப்படின்றது நவுனு, கேர் அப்படின்றது நவுனு, இது அட்வர்பை மாற்றணும். அப்போது கேருக்கு அட்வர்ப் என்ன? கேர்ஃபுல்லி. அப்போ என்ன மாறும் பாருங்க, ப்ளீஸ் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்றது நவுனுக்கு வித்து போட்டு எழுதுறோம். இதை வந்து அட்வர்பை மாற்றணும்னா ப்ளீஸ் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லின்னு அர்த்தம். ஓகே, ஓகேம்மா? கவனிங்க, ஐ லைக் ஹர் ஃபார் ஹர் பியூட்டி. ஐ லைக் ஹர் ஃபார் ஹர் பியூட்டி. பியூட்டின்றது என்ன அப்படின்னா, பியூட்டி அப்படின்றது வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா ஹேர் பியூட்டி. இது வந்து நவுனாக இருக்குது அல்லது அட்வர்பாக இருக்குது. இது அட்ஜெக்டிவாக மாற்றணும். அப்போ பியூட்டிஃபுல் மாற்றணும். எப்படி மாற்றணும் பாருங்க. ஐ லைக் த பியூட்டிஃபுல் கேர்ள். ஐ லைக் ஹெர் இருக்கு இல்லையா, அதை பியூட்டிஃபுல் கேர்ள் மாற்றுறோம். பியூட்டி அப்படின்ற நவுனு, பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவாக மாற்றுறோம். ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அடுத்த எக்ஸசைஸ் வந்து பஞ்சுவேஷன். பஞ்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். பஞ்சுவேஷன் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? பஞ்சுவேஷன் அப்படின்றது நிறுத்தல் குறிகள்னு சொல்லுவாங்க. நிறுத்தல் குறிகள் என்னென்ன நிறுத்தல் குறிகள் பார்ப்போமா? என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முதல்ல பாருங்க. கோலன், ரெண்டு புள்ளி வச்சது ஒரு கோலன் சொல்லுவோம் நம்ம. அதை இந்த கோலன் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டு சென்டென்ஸு, ரெண்டு கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. யூ வில் நீட் த ஃபாலோயிங். இதெல்லாம் தேவைப்படுது. கோலன் போட்டு சாக்கு, பேப்பர், ஷர்ட்ஸ். அப்போ இங்கே கோலன் போடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு டாபிக் மாதிரி போட்டு டாபிக் போட்டோம்னா அது கீழே என்னென்னு கொண்டு போடுறோம். செமி கோலன் அப்படின்றது பாருங்க, ஒரு மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு கமா. செமி கோலன் பிரேக் சென்டென்சஸ் ஃபார் ட்ராமேட்டிக் எஃபெக்ட். இது வந்து ஒரு கருத்துக்காக பிரேக் பண்ணுறோம். தே ஆர் யூஸ் டு கனெக்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். A close relationship between the class is indicated. என்ன நம்ம கிளாஸ்னா சொற்றொடர், அந்த சொற்றொடருக்காக பிரிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். பாருங்க, பானு லைக் எக்ஸு, செமிகோலன் கொடுத்துருக்காங்க. ஜோதி டஸ் நாட். ஒரே கருத்து தான், ஆனால் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே சென்டென்ஸு, ஆனால் இது வந்து இந்த சொற்றொடரை வந்து பிரிக்கிறதுக்காக செமிகோலன் கொடுத்துருக்காங்க. கமா உங்களுக்கு தெரியும். கமான்றது இன்னொன்று கொடுக்கும்போது கமா வரும். இண்டிகேட் எ பாஸ் in a sentence or separate item list. என்னென்ன ஐட்டம் லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. we have fish, carrots, potatoes, rice for dinner. இதெல்லாம் நம்ம இந்த கமாண்ட் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, பஞ்சுவேஷன்ல அடுத்து பார்த்தோம்னா ஹைஃபன் கோடு போடுறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா it is used to join 2 or more words. 2 வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் together into compound term and not separated by spaces. ஸ்பேஸ் கொடுக்காம ஜாயின் பண்ணுறதுக்கு. பாருங்க, பார்ட்டு பாருங்க, ஐஃபன் போட் டைம், பார்ட் டைம், பேக் டு பேக்கு, வெல் நோன். இதெல்லாம் வந்து சேர்க்கறதுக்கு ஒரே மீனிங் வரும். 2 வேர்டு காம்பவுண்ட் வேர்டு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்ட் வேர்டுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்து டேஷ், அதில் என் டேஷ் எம் டேஷ் 2 இருக்கு. என் டேஷ் போட்டிருக்காங்க, எம் டேஷ் கொடுத்துருக்காங்க. என் டேஷ் அப்படின்றது டுவைஸ் ஆஸ் லாங் as ஹைஃபன் மாதிரி தான் இருக்கும். என் டேஷ் இஸ் சிம்பிள். ஓகேவா? சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் யூஸ் ரைட்டிங் பிரிண்டிங் டு இண்டிகேட் ரேஞ்ச், கனெக்ஷன் அண்ட் டிஃபரன்சியஸ். பாருங்க, என் டேஷ் பாருங்க, 1882 1945 1850 1945 வரைக்கும் அப்படின்றது என் டேஷ். எம் டேஷ் அப்படின்றது லாங்கர் தான் இந்த என் டேஷ், கொஞ்சம் நீளமாக இருக்கும். எம் டேஷ் கேன் பி யூஸ் இன் பிளேஸ் ஆஃப் கமா, பேரந்தீஸ், கமா இருக்கும், பேரந்தீஸ்னா பிராக்கெட் இருக்கும், ஆர் கோலன் இருக்கும். டு என்ஹான்ஸ் ரெடிபிலிட்டி ஆர் எம்பசைஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அது கொடுப்பாங்க. பாருங்க, she gave him her answer no. பெரிய டேஷ் நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரே ஒரு சின்ன கோடு இருந்தால் என் டேஷ், நீட்டாக கொடுத்தா என் டேஷ். அவன் சொல்லிட்டான், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான், நோ அப்படி சொல்றதுனால இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அது வந்து எலிப்சஸ் சொல்லுவாங்க. எலிப்சஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 பிரைட் போட்டால் எலிப்சஸ். It is most commonly represented by 3 periods. It indicates an omission, especially of letters or words. ஒரு விடுபட்டுன்னு வச்சுக்குவேன்,
விடுபட்டுக்குன்னு காமிக்கிறதுக்கு குறிப்பாங்க. எலிப்சஸ் ஆர் frequently used within quotations. அதிகமாக வந்து கொட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கொட்டேஷன்ஸ் மேற்கோள் காட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. டு ஜம்ப் ஃப்ரம் ஒன் ஃப்ரேஸ் டு அனதர், அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்காகவும். omitted unnecessary words, தேவையில்லாமல் வேர்ட்ஸை நீக்குவதற்காகவும். த டு நாட் interfere with the meaning, மீனிங் வந்து மாறாமல் இருக்கிறது. பாருங்கள், சுஜா began to count, எண்ணி ஆரம்பிக்கிறா. 1 2 3 4, பாருங்கள் 3 டேஷ் போட்டிருக்காங்க இல்லையா, கண்டினியூ போட்டிருக்காங்களா, என்ன அர்த்தம், அது கண்டினியூவாக போயிருக்குன்னு அர்த்தம். நம்ம 5 6 போட வேண்டியதில்லை. until she got to 10 வரைக்கும். then went to find her brother who was hiding in the garden. ஓகேவா, அப்போ என்ன அப்படின்னா பிரதர் வந்து கார்டனில் மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடும் இல்லை, அதில் 1 2 3 சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இது அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி உங்களுக்கு தெரியும். இட் இஸ் யூஸ்டு when a person wants to express a sudden outcry, strong emotion or wishes to add emphasis. இது வந்து ஒரு நம்ம வந்து எதுக்காக ஆச்சரியக்குறி அப்படின்னா எமோஷன் வெளிப்படுறதுக்காக. அது வருத்தமாக இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாருங்கள், லுக் அவுட் ஐ ஸ்கிரீம்டு, ஹே அங்கே பாரு அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், கத்துறேன். அப்போ லுக் அவுட் அப்படின்றது ஆச்சரியமாக சொல்கிறது. ஓகேவா, அப்புறம் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சென்டென்ஸ் கடைசியில் வரும். இட் இஸ் பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு தாட் டு பி கம்ப்ளீட் அண்ட் ஆஃப்டர் மெனி அப்ரிவேஷன்ஸ். இது முடிஞ்சு போச்சுன்னு காமிக்கிறதுக்கு பாருங்கள், ராம் அண்ட் ரஹீம் வென்ட் டு த மார்க்கெட், முடிஞ்சிருச்சா. டாக்டர் பக்கம் புள்ளி வச்சிருக்கு பாரு. மனோ இஸ் டெர்மட்டோலஜிஸ்ட், இதெல்லாம் புள்ளி வைக்கணும் நம்ம. அப்புறம் கொஷின் மார்க் வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா கஷ்டம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் ஏ டைரக்ட் கொஷின் அண்ட் பிளேஸ் அட் த எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இது கொஷின் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போடுவோம். பாருங்கள், வேர் ஆர் யூ கோயிங். ஓகே, இதெல்லாம் பஞ்சுவேஷன் மார்க்கு. இன்னும் இருக்கான்னு பாருங்க. இது கொட்டேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லும் போது டபுள் மார்க் இருக்கும். கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் known as ஸ்பீச் மார்க்ஸ், சொல்லக்கூடியது. தே டெமான்ஸ்ட்ரேட் வேர்ட்ஸ் ஆர் phrases that are spoken or quoted. பாருங்க, ஐ வில் டேக் த பிக் ஒன், ஐ ஆம் ரியலி ஹங்க்ரி டுடே, ஐ டோல்ட் த வெயிட்டர். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, பசியாகவும் இருக்குது, சொல்கிறது தான். சொல்லக்கூடியது நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம். A single quote is used to indicate the name of book or other references other than spoken words. இதில் வந்து டபுளில் சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு புத்தகத்தை பற்றியோ ஒரு ஆத்தரை பற்றியோ ரெஃபரன்ஸ் பண்ணும்போது சொல்லலாம் அதை. அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ், எது கேபிட்டல் பயன்படுத்துவாங்க பாருங்கள். யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ், ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் முதல்ல வரும். அண்ட் ஆல்சோ இண்டிகேட் ஆல் ப்ராப்பர் நவுன்ஸ், எல்லா ப்ராப்பர் நவுனில் வரும். உங்கள் பேர் எழுதணும் அப்படின்னா, உங்கள் பேர் அப்பா பேர் எழுதுங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வரும். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. பாருங்கள், டி வந்து கேபிட்டல் வந்திருக்கா, இந்தியா கேபிட்டல் வந்திருக்கா, ஐ வந்திருக்கா. அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்றது நம்ம விடுபட்டது, குறிப்பாக குறிப்பிடுறது. பாருங்கள், இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த ஒமிஷன் ஆஃப் லெட்டர் விடுபட்டிருந்ததுன்னா குறிப்போம். லெட்டர்ஸ் ஃப்ரம் வேர்டு, த பொசசிவ் கேஸ் ஆர் த ப்ளூரல்ஸ் ஆஃப் லோயர் கேசஸ். பாருங்கள், லோயர் லெட்டர்ஸு. ஒமிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஃப்ரம் எ வேர்டு. ஐவ், பாருங்கள் ஐவுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஐவுன்ற வேர்டு. இந்த ஐவுன்ற வேர்டில் என்ன, ஐ ஹாவ்னு அர்த்தம், அதில் வந்து ஹெச்ஐ விட்டுருக்காங்க. சீன் தட் மூவி செவரல் டைம்ஸு. பொசசிவ் கேஸில் வந்து சாராஸ், பாருங்கள் சாராஸ்ன்னு இருக்கா, சாரானுடைய, சாராஸ் டாக் வித் த நெய் ஃபோர். ப்ளூரல் ஆர் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். நேகாஸ், பாருங்கள் நேகாஸ். மதர் கன்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரெஸ்டு மைண்டிங் ஒன்ஸ் பீஸ் அண்ட் கியூஸ். ஓகேவா, பீஸ் அண்ட் கியூஸ். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துருது பஞ்சுவேஷன் மார்க் பார்த்தோம். இன்னும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம பஞ்சுவேஷன் மார்க் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அந்த பேராவெல்லாம் பஞ்சுவேஷன் பார்ப்போம். என்ன பேரா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது ஒரு பேரா. த நேம் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் அனு. பாருங்கள், த நேம் ஆஃப், உங்களுக்கு புரியுதாம, உங்களுக்கு தெரியுதுல்ல, த நேம் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் அனு. ஆமாம், இதில் என்ன பண்ணிருக்காங்க, பேராவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்டென்ஸ் எத்தனை சென்டென்ஸ் கொடுக்கல, ஒவ்வொரு சென்டென்ஸும் ஃபுல் ஸ்டாப் கொடுக்கல. முதல்ல நம்ம என்ன செய்வோம், சென்டென்ஸை பிரிப்போம். சென்டென்ஸை பிரிக்கிறது ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். த நேம் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் அனு, இங்கே முடியுது. சி இஸ் எ டாக்டர், இங்கே முடியுது. சி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், இங்கே வந்து சென்டென்ஸ் இங்கே முடியுது. சி லிவ்ஸ் இன் மும்பை, இங்கே ஒரு சென்டென்ஸ் முடியுது. ஹேர் பர்த்டே இஸ் ஆன் January 26, இங்கே ஒரு சென்டென்ஸ் முடியுது. உங்கள் பச்சை கோடு போட்டு தெரியுது உங்களுக்கு, ஏமா பச்சை கோடு, அங்கே சென்டென்ஸ் முடியுதுன்னு அர்த்தம். ஷி ஷேர்ஸ் எவ்ரிதிங் வித் மீ. ஷி கம்ஸ் ஹோம் டூரிங் சம்மர் எவ்ரி இயர். ஓகே, she brings chocolates, toys, dresses for me. My sister's favorite food is vegetable biryani. I like to follow the footsteps of my sister. Okay, அப்புறம் I like to become a doctor. The one thing I want to say to her is I love you so much dear sister.
முடிஞ்சது. சரி, இப்போ எங்கெங்க முடியுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா கவனிங்கம்மா, ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா உள்ள ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா இந்த பச்சை கோடு போட்டிருக்கு இல்லையா, அந்த பச்சை கோடில் வந்து சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, அந்த என்ன செய்யறோம், ஒரு கேபிட்டல் லெட்டர் போடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் லெட்டர் என்ன இருக்கணும், டிஹெச் ஒரு கேபிட்டல் வரும். இந்த கேபிட்டல் வர இடத்துல நான் ஒரு ரவுண்டு சவுப்பு ரவுண்டு போடுறேன் பாருங்க. அப்புறம் அணுன்ற ஒரு பேரு, அணுன்ற ஒரு பேரு, பேருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ கேபிட்டல் வரணும். ஷி அப்படின்றது கேபிட்டல் வரணும். இங்கே ஷி அதுவும் கேபிட்டல். இந்த ரவுண்ட் பண்ணது பூரா கேபிட்டல். ஏன் அப்படின்னா மும்பை அப்படின்றது ஒரு ஊருடைய பெயர். ஓகேவா? இந்த சவுப்பு ரவுண்ட் எங்கே வருதோ அங்கெல்லாம் கேபிட்டல் வரும். பாருங்க, நான் அந்த இங்கே என்ன இங்கே ஒரு ஆரம்பிக்குது, அதனால் எங்கே சவுப்பு லெட்டர் அங்கே வரும். இந்த கோடு அடியில் கோடு போட இடத்துல கமா வரும், கொட்டேஷன் வரும். அடியில் கோடு போட இடத்துல கமா வரும், கொட்டேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல தீக்கு டி கேபிட்டல் போட்டிருக்கேன். அணு ஏ கேபிட்டல், எஸ் கேபிட்டல், இங்கே எஸ் கேபிட்டல், ஷீக்கு எஸ் கேபிட்டல், மும்பைக்கு எம் கேபிட்டல், ஹெருக்கு ஹெச் கேபிட்டல். பாருங்க, ஷீ எஸ் கேபிட்டல், இங்கேயும் எஸ் கேபிட்டல் வருது, இங்கேயும் எஸ் கேபிட்டல் வருது. ஏன்னு புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, கமா வருது. ஏன் கமா வருது அப்படின்னா சாக்லேட்ஸு டாய்ஸ்ன்னு பிரிக்குது இல்லையா, லிஸ்ட்டு கொண்டு வர்றாங்க, கமா வருது. மை எம் கேபிட்டல் வருது. சிஸ்டர்ஸ் ஃபேவரட், என்னுடைய சகோதரியின் ஃபேவரட் ஃபுட், பிடித்தமான. அப்போ சகோதரியின் அப்படின்போது இங்கே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது இப்போ வந்து ஒரு சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு டி கேபிட்டல். அப்புறம் பாருங்க, இங்கே என்ன ஐ வந்து என்ன வரும், கேபிட்டல் வரும். ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லும் போல சொல்கிறான், இந்த அணுகிட்ட சொல்கிறான், ஐ லவ் யூ ஸோ மச் டியர் சிஸ்டர், சகோதரியை நான் ரொம்ப நேசிக்கிறேன். வாயில சொல்கிறதுனால இங்கே கொட்டேஷன் மார்க் கொடுக்குறோம். இது வந்து இது பிகினிங் கொட்டேஷன், டியர் அப்படின்ற டி கேபிட்டல் வரணும், கமா வரணும், எண்டிங் கொட்டேஷன், அப்புறம் கலாசில் ஆச்சரியக்குறி. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு? ஓகே, பாருங்க, இந்த நம்ம வந்து இந்த பத்தியில் ஒவ்வொன்றா நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது டென்ஸ் ஃபார்ம்ஸ். நம்ம பார்க்க டென்ஸ் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். டென்ஸ் ஃபார்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய டென்ஸ் இருக்குதுல. பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட்மா. சிம்பிள் ப்ரெசென்ட்ன்றது வெர்பை அப்படியே போடுறோம், ஃபைனைட் வெர்ப் அப்படியே வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ரீட் டெய்லி. இது கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. கீவேர்ட்ஸ் என்னன்னு பாருங்க, டெய்லி, ஜென்ரலி, யூஸ்வலி, ஆல்வேஸ், எவ்ரிடே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர். ஓகே, அப்போ ஐ ரீட் டெய்லி, இது வந்து ஒன்று. செகண்ட் பாருங்க, சிம்பிள் பாஸ்ட். இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் கம்ப்ளீட் இன் பாஸ்ட், அது முடிந்து போனது பாஸ்டன்ஸு. இதுக்கு என்ன கீவேர்டு பாருங்க, எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக். இதுக்கு வந்து ஐ ரெட் எஸ்டர்டே. பாருங்க, ப்ரெசென்ட் ஆகும்போது ரீட்னு சொல்லணும். ஐ ரீட் டெய்லி, இதே பாசன்ஸ் வந்தால் ஐ ரெட் எஸ்டர்டேன்னு சொல்லணும் நம்ம அதை. அடுத்து பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சரில் டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த்து, வீக்கு, நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேர்டு வந்ததுன்னு நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர். இதுக்கு என்ன சேர்த்துவோம்னா ஐ ஷெல் ரீட் டுமாரோ அல்லது ஐ வில் ரீட் டுமாரோ. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்த டென்ஸ் பாருங்க, நெக்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வரும் கண்டிப்பாக. இதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னா நவ், அட் திஸ் மூமெண்ட், அட் ப்ரெசென்ட், ரைட் நவ். இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ். உதாரணம் பாருங்க, ஐ ஆம் ரீடிங் நவ், ஐ ஆம் ரீடிங் நவ். அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து முடிஞ்சு போனது. பாஸ்ட்டில் இறந்த காலத்தில் முடிஞ்சு போன ஒரு தொடர் நிகழ்ச்சி. இதுக்கு ஆல் மார்னிங், எஸ்டர்டே, லாஸ்ட் நைட் இதெல்லாம் வந்து வந்ததுன்னா ஆமாம் பாஸ்ட் கண்டினியூஸு. இங்கே ஐ ஆம் ரீடிங்கிறது எப்படி, ஐ ஆம் வந்து ப்ரெசன்ஸோ, பாஸ்டன்ஸுக்கு ஐ வாஸ் ரீடிங் லாஸ்ட் நைட், நான் வந்து லாஸ்ட் நைட்டில் படித்து கொண்டிருந்தேன். இது படித்து கொண்டு இருக்கிறேன் வரும், படித்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சரில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தால் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் as going on some time in the future. இதுக்கு by this time next month, by this time tomorrow, by this time next week, next year, இந்த மாதிரி வரும். இது எக்ஸாம்பிள் பாருங்க, I will be reading by this time tomorrow. நாளைக்கு இந்த நேரத்தில் நான் வந்து படித்து கொண்டிருப்பேன், நாளைக்கு இந்த நேரத்தில் நான் படித்து கொண்டிருப்பேன், அந்த மீனிங் வரும். ஓகேவா? செயல் நடந்து கொண்டிருப்பது. சரி, இது ஆச்சா. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது நிகழ்கால முற்று. அதாவது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சது, ஒரு வினை முடிஞ்சது, அதனுடைய விளைவு இருக்கும். இட் இண்டிகேட்ஸ் an ஆக்ஷன் which has already been completed. ஓகே, அதாவது ஏற்கனவே முடிந்த நிகழ்வை பற்றி நாம் குறிப்பிடுவது.
இதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, so far. இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் ரெட் ஜஸ்ட் நவ். நான் படித்திருக்கேன் அர்த்தம். படித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஜஸ்ட், இப்பொழுதுதான் படித்திருக்கிறேன். ஹாவ் ரெட் அப்படின்றது படித்திருக்கிறேன்ற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது இறந்த காலத்தில் ஒரு முடிஞ்ச செயல். It is used to express an action which had been completed before another action took place. ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் முடிஞ்சிடுது. இது வந்து when, after, before. இது எக்ஸாம்பிள் பாருங்கள். I had read before I went to bed. I had read before I went to bed. Before I went to bed அப்படின்னா வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் படித்து இருந்தேன். I had readனா படித்திருந்தேன். have read அப்படின்னா have read அப்படின்றது படித்திருந்தேன். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாருங்கள். இட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் an action that will be completed before some other point in the future. எப்படி பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முடியுதோ அதே போல் ஃபியூச்சரில் அது போல் தான். இது பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக்கு, பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த்து, பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் ஹாவ் ரெட் பை திஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீக். ஓகே, இந்த ஐ வில் ஹாவ் ரெட் பை திஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த வாரத்து முடிவில் நான் படித்து இருந்திருப்பேன். ஹாவ் ரெட்னா படித்திருக்கிறேன். ஹேட் ரெட் படித்திருந்தேன். வில் ஹாவ் ரெட் அப்படின்னா நான் படித்திருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது நிகழ்கால தொடர்முற்று. இட் இஸ் யூஸ்டு for an action which have begun in the past. ஓகே, இறந்த காலத்தில் ஆரம்பிச்சு and still going on, இப்போ நடந்து கொண்டிருக்கோம் அல்லது அன்மே extend to the future, ஃபியூச்சருக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு since for அப்படின்றத பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹவ் பீன் ரீடிங் ஃபார் an hour. 1 மணி நேரமாக நான் படித்திருந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இறந்த கால தொடர்முற்று. இது எப்படின்னா an action which began in the past and continue in the past. ஓகேவா, பாஸ்ட்டில் ஆரம்பித்து பாஸ்ட்டில் கண்டினியூ ஆயிருக்கு. இதுக்கு since, for, beforeன்னு சொல்லலாம. இதுக்கு மீனிங் பாருங்கள். ஐ ஹேட் பீன் ரீடிங் ஃபார் an hour when I was a student. நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கும் பொழுது அப்போது இல்லையா நான் படித்து இருந்து கொண்டிருந்தேன். இது படித்து இருந்து கொண்டு இருக்கிறேன். இது இருந்தேன் வரும். இது இருந்தேன். ஓகேவா, அந்த மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இது வந்து எதிர்கால தொடர்முற்று. இது என்ன அப்படின்னா அதே போல் தான். இட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் an action in progress, போயிட்டுருக்கோம், and will end in future. ஃபியூச்சரில் முடிவாகும் அப்படின்ட்டு சொல்கிறோம். by this time, by the end of tomorrow, by the end of next year, அந்த மாதிரி வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் ஹாவ் பீன் ரீடிங் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக். இந்த வாரத்துக்குள்ளே நான் படித்து இருந்து கொண்டிருப்பேன். ப்ரெசென்ட்டில் படித்து இருந்து கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸில் படித்து இருந்து கொண்டிருந்தேன். ஃபியூச்சரில் நான் படித்து இருந்து கொண்டிருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்கள். fill in the blanks with the correct forms of the verb given in bracket. ஃபர்ஸ்ட் இட் டேஸ் ரெயின் நவ். நவ் எதனுடைய டென்ஸு கீவேர்ட் ஞாபகம் இருக்கா பாருங்கள். கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். நவ் வந்திருக்கு, அட் திஸ் மூமெண்ட் வந்திருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய கீவேர்டு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து என்ன வரும்? ஐஎன்ஜி வரும். என்ன வரும்? அப்போ இட் இஸ் ரைனிங். ஓகேவா, செகண்ட் பாருங்க. மை மதர் குக் அட் ப்ரெசன்ட் அப்படின்றதும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். அப்போ என்ன இதுக்கு வரும்? இது வந்து ஈஸ் குக்கிங் வரும். ஆமாம், அட் ப்ரெசன்ட் அப்படின்றதும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். மதர் இஸ் குக்கிங் வரும். அடுத்து பார்த்தோம்னா த சன் டேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் உதிக்கிறது மறையிறது அப்படின்ற இயற்கை நிகழ்வுகள். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல கொண்டு வருவோம். எங்க இதில் கொண்டு வருவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட். ஆமாம், அப்போ ரைசஸ்ன்னு வரும். என்ன இது? ரைசஸ். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். இது என்ன டெய்லி ஈவெண்ட்ஸ் இது போட்டிருக்காங்க பாருங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் த டெய்லி ஈவெண்ட்ஸ். த சைல்டு யூஸ்வலி ட்ரிங்க் மில்க். யூஸ்வலின்றதும் என்னது ஒரு கீவேர்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்க பாருங்க. டெய்லி, ஜென்ரலி, யூஸ்வலி, ஆல்வேஸ், எவ்ரிடே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர். இதுவும் நம்ம என்னது? இதுவும் அதே தான். அப்போ என்ன வரும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ்னு வரும். ஆமாம், ஆஃப்டர் இது பாருங்க. ஆஃப்டர் வந்து என்ன? என்னுடைய கீவேர்டு ஆஃப்டர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். வென்னு, ஆஃப்டர், பிஃபோர். ஆஃப்டர் ஹி டேஸ், அப்போ என்ன மீனிங்? என்ன வருது வந்து பாருங்க. ஆஃப்டர்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா ஹேட் வரும். ஆஃப்டர் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி வென்ட் டு ப்ளே. ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது அப்படியே வருது. இன்னும் ஒரு பாருங்க, ஐ இருக்கு. ஐ டேக் எ டோஸ் ஆஃப் மெடிசன் ஆஃப் 2 வீக்ஸ். ஃபார் வந்து பாருங்க, ஃபார் வந்தா எதனுடைய கீவேர்டு? ஃபார். சின்ஸ் ஃபார் வந்தா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்ப என்ன வரும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு? ஐ ஹவ் பீன் டேக்கிங் வரும். ஆமா. டுமாரோ வருது இல்லையா, 7 டுமாரோ. டுமாரோ என்னுடைய கீவேர்டு? டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். அப்போ வில் வரும். வில் வரும். என்ன வரும் பாருங்க, ஐ ஷால் லீவ் ஃபார் துபாய். அப்புறம் வென் வருது பாருங்க. வென் வந்ததுன்னா அர்த்தம், when I open my eyes dash I see a strange sight. past and simple past tense. see என்ன வரும்? saw வரும். the headmaster dash want to talk you. headmaster நெகிழ் சொல்றாரு அப்படின்னா அது past tense கொண்டு வரும், wanted. the moon revolve or the sun. மூன்றது டெய்லி ஈவெண்ட் தானமா, டெய்லி ஈவெண்ட். அப்ப எசன்ஸ் வரும், revolves. சிம்பிள் பிரசன்ட் என்ன வரும்? revolves வரும். ஆமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இந்த செஷனில் 1 to 3 3 அசஸ்மெண்ட்னு பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த செஷனில் 8 பேர் கலந்துருக்கீங்க. 8 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு யூ. மொத்தம் 63 பேரில் 8 பேர் கலந்துருக்கீங்க. மீதிலாம் என்ன கலந்துக்கல காரணம் தெரியல. இது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. எல்லாமே கலந்துக்கணும் தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறேன். இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.